இன்னைக்கு நம்ம ஒரு மேக்கிங் வீடியோ பார்த்துக்கிட்டே அப்படி ஒரு ஸ்டோரியும் பார்த்துடலாமா? ஒரு பொண்ணு எனக்கு வந்துட்டு கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, சாரி கால் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நான் கால் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பில் எந்த ரெக்யர்மெண்ட்னாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். எதுக்குடா இது அவ்வளோ தடவை கால் பண்ணுதுன்னு பார்த்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுது. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காகமாவா இவ்வளோ கால்ஸு? நீ வந்துட்டு யூடியூப் உன்னோட வீடியோஸை எனக்கு வந்துட்டு நீ ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாலே நான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேனே. ஆனால் யார்கிட்டையும் போய் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் கேட்காதீங்க, உங்களோட சேனல் க்ரோ ஆகவே ஆகாது. ரெசின் ஆர்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹோல் போட்டுக்கணும். ஸோ அந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சு தான் ஹோல் போடுறேன். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க, வீடியோவில் தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்கணும். ஸோ க்ரோ ஆகிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். நான் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் நிறைய வந்துட்டு மிஸ்டேக்ஸ் வந்துட்டு பண்ணியிருந்தேன் சேனல்ஸில். அதுக்கப்புறம் இப்போ நான் என்னோடய ஹாபிக்காக தானே நம்ம பண்ணுறோம், ஏதோ ஒரு ஆர்வத்துக்காகவும் ஒரு இதுக்காகவும் தான் பண்ணுறோம். சரி, அதை நம்ம கண்டினியூவாக பண்ணுவோம், இதனால் அது கிடைக்கிது இது கிடைக்கிது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு செகண்ட் திங்ஸு. நமக்கு பிடிச்சதை பண்ணுறோம், அவ்வளோதான். அதுக்காக தான் நான் இந்த சேனலே நான் வந்துட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இடையில வந்துட்டு கொஞ்சம் ஸ்மால் பிஸ்னஸும் நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு இந்த சேனல்னால் அவ்வளோ கிடைக்கிது இவ்வளோ கிடைக்கிது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம ஒரு ஹாபிக்காக பண்ணுறோம், நம்ம திறமையை வெளிக்காட்டுறதுக்காக பண்ணுறோம். நான் வந்துட்டு இந்த வீடியோ போடாட்டாலுமே இதை நான் வந்துட்டு பண்ணிட்டு தான் இருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதை வீடியோ எடுத்து போடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலே நான் வந்து நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த சேனல் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணல, நான் வந்துட்டு ஒரு விளாக் சேனல் ஒன்று வச்சுருந்தேன். எனக்கு வந்துட்டு ஊர் சுற்றுறதும் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் வந்துட்டு காணாமல் போயிடுவேன். நிறைய பேர் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, என்ன அடிக்கடி நீ வந்துட்டு வெளியே போயிடுறே அப்படின்ட்டு. எனக்கு வந்துட்டு வெளியே போகிறது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், ஊர் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கலாங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு விளாக்லேயே வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கிராஃப்ட் சேனல் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி நான் இந்த வீடியோஸ்லாம் நான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரெண்டுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை நான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு வந்து மற்றவங்க யாருமே வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதுதான் வந்து எனக்கு தெரியுது. ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கோம், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது மற்றவங்க கால் பண்ணி நம்மக்கிட்ட பேசும்போது என்னால் வந்துட்டு நான் சரியாக வந்துட்டு பேச முடியாது. ஏன்னா நம்ம வந்துட்டு அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதை நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ரொம்ப யாரையுமே வந்துட்டு நம்பிடாதீங்க, இன்வால்வ் ஆகி பேசிடாதீங்க. ஏன்னா எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. பிஸ்னஸ் பண்ணும்போதும் அப்படி தான், நம்மள்ட்ட வந்து நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் என்னோட முயற்சியில் தான் வளர்ந்தேன், நீங்கள் சொல்லிலாம் நாங்கள் ஒன்றும் செய்யலாம்பாங்க. ஏன் சொல்லுவானே, ஏன் உதவி பண்ணுவானே, அதுக்காக ஏன் வந்துட்டு அவங்க உதவி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்படி நினைக்கிறாங்களே, துரோகம் பண்ணுறாங்களேன்னு ஏன் நினைப்பானன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய டைம்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே நோ சொல்லி பழக ஆரம்பிச்சு. எனக்கு லாஸ்ட் மினிட்ல இது பண்ணித்தாங்கன்னு கேட்பாங்க, நான் நோ சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம உடம்பை வருத்திக்கிட்டு நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு பண்ணி கொடுப்போம். ஆனால் அது அவங்களுக்கு வந்துட்டு தெரியாது, ஆமாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஈஸியாக. அதனால் வந்து லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸ் நான் எடுக்கவே மாட்டேன். லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸுக்கு நோ சொல்லிட்டுருவேன். ஏன்னா இந்த ரெசின் ஆர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் இது வந்துட்டு ஒரு 3-4 டேஸ் நான் எடுத்த வீடியோ இது. விட்டு ஃபஸ்ட்டு ஒரு இதை வந்துட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு திரும்ப வந்துட்டு அது வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போதே பார்த்தா தெரியும். நான் அதை அப்படியே வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நான் வந்துட்டு எடுத்து இயரிங்ஸ் ஹூக்கு எல்லாமே வந்துட்டு மாட்டி விட்டுட்டு இருக்கேன். ரிங்கு இயரிங் ஹூக்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கரெக்டாக இது கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் ஒழுங்காக வந்துட்டு வரும், இல்லைனா வந்துட்டு உடஞ்சி போயிடும். நம்ம இந்த ஹேண்ட்மேட் ஐட்டம் மேக்கிங் ஐட்டம்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கிறோங்களேன், எப்போ வேணாலும் இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ நான் ஜுவல்லரி மேக்கிங்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டது தான். ஸோ காலேஜில் போய் கற்றுக்கிட்டது. ஜுவல்லரி மேக்கிங்க்குனே தனியாக ஒரு கோர்சஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்போ. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டது தான் இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அது வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு ட்ரெண்டிங்கில் வரும். இப்போ மறுபடியும் ட்ரெண்டிங்கில் போனாலும் திரும்பி வந்துட்டு மறுபடியும் ட்ரெண்டிங்கில் வரும். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஐட்டத்துக்கு மட்டும் ட்ரெண்டிங் எப்போவுமே குறையவே செய்யாது. இயரிங்ஸ் மேக் பண்ணிவிட்டு ட்ரில்லிங் மிஷின் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜம்ப் ரிங்ஸ் வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் வந்துட்டு இந்த இயரிங் பேஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். எஸ்டர்டே நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு கரெக்டாக எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய தடவை நம்மளுக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்கள தான் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். டேஸ்டி ஸ்டைல் 786 எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள்.